என்னடா எல்லாத்தையும் பிச்சு போட்டுருங்க எங்களை கேப்டன் மாதிரி டே ஸ்பைடர்மேன் என்ன நம்மள எல்லாரும் பிச்சு போட்டாங்க. எல்லாரும் என்ன பண்ண போகிறாங்க இப்போ ஒன்றா சேர்க்குறாங்களா பார்க்கலாம். டே சீக்கிரம் ஒன்றா சேர்க்குறாங்களா எங்களை எடுக்கிறானுங்க என்னவோ பண்ணுறானுங்க. டே என்னடா ஒன்று என்னையும் ஒன்றா சேர்க்கும் போது என்ன ஒன்றா சேர்க்குறாங்க செட் ஆகாதா. டே தப்புடா, இது இப்படி சேர்க்கக்கூடாதடா. ரெட்டு சேருங்க, ப்ளூ சேருங்கடா, சிகப்பு நீலண்டா தப்பா. ஓகே கரெக்டாக மூலக்காரன் தான் யோசிக்கிறானுங்க. அப்படி தான் ஒன்றா சேர்க்கணும். சரியா? கரெக்டாக ஃபிட் பண்ண வைத்த பார்த்து பொறுமை ஏற்றுடா. காலை எடுத்து பொறுமை ஏற்றுடா. பூ போல் ஏற்றுடா. டி பார்த்துடா. ஓகே பழுது வச்சுட்டானுங்க. நிற்க பண்ணுங்களா கேப்டன் மாதிரி இருக்கா பார்த்துட்டா. ரொம்ப ஃபஸ்ட்டாக ஏற்றுறானுங்கடா. நான் பார்த்துக்கிறேண்ணே, நீங்கள் பயப்படாதீங்க. என்னடா ஏற்றுறாங்க பார்த்துட்டா. நான் கேப்டன் அமெரிக்கா பார்த்துட்டா. ஓகே நீங்கள் ரொம்ப வச்சுருங்களா சேர்த்துட்டீங்களா? ஓகே இன்னொரு கேப்டன் அமெரிக்கா வேறையா? ஆமாண்ணா, அவன் எங்கள் அண்ணண்ணே. அப்படியா? சரி அவன் என்ன இது ஆளாக போகிறான்னு தெரியல. நான் எவ்வளோ நாள் தாங்குவேன், எனக்கு ஒன்றும் ஆகாது. நீங்கள் எப்படி ஒன்று வைத்து நான் கரெக்டாக மட்டும் செட் பண்ணிவிடுவேன், அது போதும்ண்ணா. ஓகேடா. டேய் அடிக்காத மாதிரி நடிக்காத கேப்டன் அமெரிக்கா. ஆமாம், ஸ்பைடர்மேன் ரொம்ப வலிக்குது. என்ன பண்ணுறது, ஒத்தனை கொடுக்கணும் போல இருக்குது. செத்துட்டானுங்க. இப்போ என்ன பண்ணுறானுங்க? என்ன ஒன்றா நிற்க வைக்கிறானுங்க. நீங்கள் ஸ்பைடர்மேன் நீங்கள் வந்தீங்களா? முன்னாடி வந்தீங்களா? என்ன அவனுக்கு 500 காசு கொடுத்தீங்களா? அவங்கள மட்டும் முன்னாடி நிற்க வச்சுட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, டிஃப்ரென்ஷியேட்காக நிற்க வச்சுருக்கிறாங்கடா. ரைட்டு வேறு சொல்கிறானுங்க. பரவாயில்ல, கரெக்டாக பண்ணிட்டானுங்க. வேறு என்ன பண்ண போகிறானுங்க இவனுக்கு? இப்போ பார்ப்போம். என்னடா மறுபடியும் மாற்றி நிற்க வைக்கிறானுங்க. தெரியல ஏன் இப்போ நிற்க வைக்கிறானுங்க. தெரிய விஜய் மாதிரி மாற்றி நிற்க வைக்கிறானுங்க. இந்த பக்கம்ன்ட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறானுங்க? என்னடா 2 பேரும் மலைக்கார மாதிரி இருக்கிறாங்க. டே நம்மளாம் அண்ணன் தம்பி கிடையாது, நம்மளை சண்டை போட்டுக்கூடாதுடா. அம்மாண்ணே உடனே நம்ம பண்ணிக்க மாட்டேன். உடனே நீ இன்னொரு கேட்ட நம்ம அவங்க கிட்ட கடாய் காணும். எங்கள் அம்மா வடை சொல்ல கேட்டாங்க, அதானே கொடுத்துருக்கேன். அப்படியா? சரி ஓகே என்னடா பின்னாடி பண்ணி வச்சுங்க. பாத்ரூம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாத்ரூம்லாம் மறுபடியும் மாற்றிட்டானுங்க. நீ போகிற உனக்கு ரொம்ப அவசரமாக நீ மேலே நிற்கிறேன். ஆமாம் ரொம்ப அவசரம், நான் போயிட்டு வந்துடுறேன். சரி போய்ட்டு